friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி. இது என்ன மில்க் ஷேக் அப்படின்னா இது வந்துட்டு ராம சீதா பழத்தோட மில்க் ஷேக். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப ரேரான ஒரு ஃப்ரூட். எப்பயாவது தான் கிடைக்கும் இந்த ஃப்ரூட். கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் இது. அப்படியேவும் சாப்பிடலாம், இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணியும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்மளோட சீதாப்பழம் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட டேஸ்ட். ஆனா விதை வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த டெலிஷியஸான ராம சீதாப்பழ மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டெலிஷியஸான சம்மர் ட்ரிங்க் இந்த ராம சீதாப்பழ மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஃப்ரூட் தான் வந்துட்டு ராம சீதாப்பழம் அல்லது ராமர் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சீதாப்பழம் நிறைய பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. கிட்டத்தட்ட கிலோ 120 ருபீஸ் அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. இந்த ஃப்ரூட் வந்துட்டு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இதுல வந்துட்டு நிறைய கால்சியம் இருக்கு. அப்புறம் நம்ம கேன்சரை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனும் இந்த பழத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது போக நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்குது. இந்த ஃப்ரூட்டை வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு ரெட் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்துட்டு மேல தோல் வந்துட்டு ஒரு பிங்கிஷ் ரெட் கலர்ல இருக்குல்ல, அதனால இதுக்கு பேர் வந்துட்டு ரெட் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு விதை வந்துட்டு அவ்வளவு ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும் விதை. அந்த சீதாப்பழத்துல இருக்கிற அளவுக்கு இதுல விதைகள் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும் விதை. நல்லா கனிஞ்ச ஃப்ரூட்டா எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, அமுக்குனா அமுங்குது, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரூட் வந்து கனிஞ்சிருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் நமக்கு. இதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்துடலாம். இந்த மில்க் ஷேக்கு இதுக்கு வந்துட்டு நான் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், கொஞ்சம் பால் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால். மில்க் பவுடர் ஆட் பண்றதுனால நான் பால் கம்மியா எடுத்திருக்கேன். சுகர் வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சிருக்கேன். ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது போக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்டை வந்துட்டு கட் பண்ணி இதோட பல்ப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க இப்படி தோலையே எடுத்துடலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். இல்ல கட் பண்ணி கூட நீங்க எடுக்கலாம், உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஸ்டெம் பார்ட்டை வந்துட்டு நம்ம நீக்கிடலாம். கொட்டை வந்துட்டு ரொம்ப தூரமா தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம அந்த சீதாப்பழத்துல வந்து ஒரு இதுக்குள்ளேயும் கொட்டை இருக்கும்ல, இதுல அந்த மாதிரி இருக்காது. இதுல வந்து பாருங்க, அங்கோனிங்கோனமா தான் கொட்டை இருக்கும். இப்ப நம்ம இந்த பல்ப்பை வந்துட்டு எடுத்து நம்ம இந்த பவுல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொட்டையை நீக்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூப் அவுட் பண்ணீங்கனாலே வந்துடும். மாதிரி ஸ்கூப் பண்ணி நம்ம எடுத்துடலாம் வெளில. இந்த பாதி பழத்துல இருந்தும் நம்ம வந்துட்டு பல்ப் வெளில எடுத்துடலாம். எல்லா பல்ப்பையும் எடுத்தாச்சு. இப்ப இதுல இருக்கிற நம்ம கொட்டையை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதை வந்துட்டு நீங்க கையில தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி கொட்டையை வந்துட்டு நம்ம கையிலேயே ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொட்டையை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா விதையும் நம்ம வந்துட்டு நீக்கிடலாம். எல்லா கொட்டையும் நீக்கிட்டோம் இந்த ராம சீதாப்பழத்துல இருந்து. இங்க பாருங்க, அவ்வளவு ஃப்ரூட்லயும் சேர்ந்து இவ்வளவுதான் இருந்தது கொட்டை. நம்ம நார்மல் சீதாப்பழத்துல எவ்வளவு கொட்டை இருக்கும், நிறைய கொட்டை இருக்கும்ல, ஆனா இதுல இவ்வளவுதான் இருக்கும். எண்ணி ஒரு 10-12 கொட்டை தான் இருக்கு இதுல. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பல்ப்பை வந்துட்டு இந்த மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மில்க் பவுடர் சேர்த்திடுங்க. கூடவே சுகர் 4 டீஸ்பூன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், அந்த சுகரையும் சேர்த்திடலாம். இந்த 1/4 கப் மில்க் சேர்த்திடலாம். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஐஸ் கியூப்ஸும் சேர்த்திடுங்க. இதுல தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இதுல இப்போ இதை வந்துட்டு நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, நம்மளோட ஸ்மூதி மாதிரி நல்லா அடிச்சு எடுத்தாச்சு நம்மளோட மில்க் ஷேக். இது கொஞ்சம் இந்த மாதிரி திக்கா ஸ்மூதி மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு க்ரீமியா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஸ்பூன் போட்டு நம்ம குடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம அடிச்சு வச்சிருக்கிற இந்த ராம சீதாப்பழ ஜூஸை கிட்டத்தட்ட ஒரு ஸ்மூதி மாதிரி டெக்ஸ்சர்ல நான் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் திக்கா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்திக்கலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா ஹனி வந்துட்டு ட்ரிசில் பண்ணி விட்டுடலாம்.
இந்த சூப்பரான ராமசீதா பழத்தோட மில்க் ஷேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.